எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை கடந்து வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான சாபங்கள், நோய்கள், போராட்டங்கள், வேதனைகளிலிருந்து நாம் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். இதை மிக அதிகமாய் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இப்பொழுது உங்களுக்காக வாசிப்பார்கள், கேட்போமா? ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அருமையான சவுலாகிய பவுல் அங்கே பிரயாணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். இவன் எதிர்பார்த்து போனது ஒன்று, ஆனால் நடந்தது ஒன்று. இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில நல்ல முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் அது ஏதோ தாமதமாவது போல நீங்கள் நினைக்கிறீங்க. அன்பானவர்களே, சேனைகளின் கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கவன் யார்? ஆர் வி ட்ரைங் டு கைட் ஆல்மைட்டி? சர்வ வல்லவருக்கு நீங்களும் நானும் வழிகாட்ட முயற்சிக்கிறோமா? இது கேட்க வேடிக்கையா இல்லையா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொலவெறியோடு கோபத்தோடு தீமை செய்ய புறப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்துதான். இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சி உங்களை எதேசியாக சந்திப்பதை நான் பார்க்குறேன். இன் அன்எக்ஸ்பெக்டட் வே காட் கோயிங் டு பிளெஸ் யுவர் ஃபேமிலி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரியை, உன் குடும்பத்தை, விசேஷமாக இதை பார்க்குற அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து மிகுந்த மன கிளேசத்தோடு, மிகுந்த மனபாரத்தோடு இருப்பதை ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். உங்கள் பிள்ளைகளை சுற்றி ஒரு ஒளி பிரகாசிக்க கொண்டிருப்பது நீங்கள் மறந்துடாதீங்க. அது சடார் என்று வந்தது, வானத்திலிருந்து ஒரு ஒளி வந்தது போல. இப்போ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமையாகிய அந்த தெய்வீக ஒளி கடந்து வருவதை நான் பார்க்குறேன். இன் அன்எக்ஸ்பெக்டட் வே இஸ் கோயிங் டு டச் யுவர் சில்ட்ரன், யுவர் சன், யுவர் டாட்டர். உங்கள் மகனை ஆண்டவர் தொட இருக்கிறார், அன்பு மகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டு தர போகிறது. 100% உண்மை. அது சம்பவித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க எப்படி நடக்கும்னா, எரிமலை வெடிக்கிறதுக்கு முன்பாக எத்தனையோ நாட்கள், அது மாதங்கள், வருடங்கள் அது உள்ளுக்குள்ளாகவே வெடித்து கொண்டே வருமா, பின்பு தான் அந்த இறுதி கட்டத்தில் வெடித்து சிதறுமா. அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தீர்க்கதரிசிகள், தம்முடைய ஊழியர்கள், இதோ உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே, அதோட விளைவுதான் உங்களுக்குள்ளே படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக விசுவாசம், ஜபவாஞ்சை, ஆத்ம பாரம், மிஷினரி பாரம் என்கிறப்பட்ட காரியங்கள்லாம் பெருகி கொண்டே வரும். ஒரே நாளில் வந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. அதே போல் உங்கள் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, தேவனுக்கு விரோதமான துர்மார்க்க பாதை தெரிந்து கொண்டிருக்கிற உங்கள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அல்லது பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அல்லது குடி பழக்கங்களுக்கு, இன்னும் தவறான தொடர்புகள், ராங் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்டதான தவறான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்தது போல இன்றைக்கு இந்த செய்தி ஆகிய அந்த வெளிச்சமாகிய வார்த்தையாகிய ஒளி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, ஏன் உங்கள் சந்ததி குறித்து சொன்ன வார்த்தைகள், இஸ்ரவேலுக்கு அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாயிலும் கீழே விழுவது இல்லை. ஆக நம்பிக்கையோடு இந்த செய்தி நாம் தியானிக்க போகிறோம். இங்கே பவுல் என்கிற மனுஷன் அவன் பிரயாணமாய் போகும்போது அந்த பிரயாணத்தில் தேவன் தலையிட்டார். அங்கே வானத்திலிருந்து சடுதியாக ஒரு ஒளி அவன் மேல் வந்து கடந்து வர அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. இந்த ஒளி எங்கெல்லாம் பிரகாசித்தது? முதலாவதாக ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 3, ஆதியாம் புஸ்தகம் 1 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். Let there be light, there was light, isn't it? அப்போ எங்கே வெளிச்சம் வேண்டுமா, எங்கே இருள் காணப்பட்டதோ, எங்கே அந்தகாரம் இருந்ததோ
அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன், இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. அன்பானவர்களே, இருள் இருந்த இடத்தை பார்த்து தான் ஆண்டு சொன்னார், வெளிச்சம் உண்டாக கிடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. பவுலுடைய பிரயாணத்தில் இருள் இருந்ததுங்க. அந்த துர்மாக்கம் என்கிற இருள், கோபம் அல்லது மன்னியாத குணம், எரிச்சல், கொலை வெறி என்கிற ஒரு இருள் அவனை தாக்கி கொண்டே இருந்தது. அந்த இருளின் மத்தியில் தான் அங்கே ஒரு ஒளி பிரகாசித்தது அவனை சுற்றிலும். அது என்ன? மன்னிப்பு என்கிற வெளிச்சம் அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. இன்னைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து பெரிதான மன்னிப்பு இறங்கி வருவதை நான் பார்க்குறேன். அந்த மன்னிப்பு என்கிற ஃபர்கிவ்னஸ் என்கிற அந்த டிவைன் லைட் இப்போ உங்கள் ஒவ்வொரு மேலும் சுற்றி பிரகாசிப்பதை நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் துணிகரமாய் செய்து வந்த பாவங்கள், அல்லது உன் பெற்றோருக்கு, உன் நண்பனுக்கு, உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஊழியக்காரர்களுக்கு, அல்லது தேவன் உனக்கு தந்த மனைவி புருஷனுக்கு மறைவாய் செய்து கொண்டிருக்கிற எல்லா ரகசிய பாவமாகி அந்த இருளை கர்த்தர் கடிந்து கொண்டு இப்பொழுது மன்னிப்பு என்கிற வெளிச்சத்தாலே நிரப்புவதை நான் பார்க்குறேன். ஆக தேவனுடைய இரக்கத்தை, அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இந்த நேரமே நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? ஆக let there be light, there was light. ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, என் மகனே, இருளாகிய உன் வாழ்க்கையில பாவம் என்கிற இருளை கடிந்து கொள்ளதான் கர்த்தர் விரும்புகிறார். இதோ உங்களுடைய புரிதலுக்காக ரோமர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? Shall we read from the book of Romans chapter 5 verse 20? மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. பவுலாகிய உன் வாழ்க்கையில நீ பிறரை கொலை செய்கிறாயே, அது ஒரு பாவம். இன்னைக்கும் கூட அநேகர் கத்தி எடுத்தோ அல்லது பலவிதமான துப்பாக்கி எடுத்தோ யாரையும் கொலை செய்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் செய்கிறார்களே, அது எவ்வளோ பெரிய கொலை. எத்தனை பேர் பிறருடைய நேரத்தை கெடுத்து, அல்லது அவங்க நம்பி தங்கள் நேரத்தை கொடுத்து உங்களுடைய வியாபாரம் செழிக்க, இல்லாட்டி உங்களுடைய எதிர்காலத்துக்காக பல பிரயாசப்படுறாங்க. அது எவ்வளோ உண்மை உத்தவமாய் உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய நேரத்தை எல்லாம் உங்களுக்காக செலவிடுறாங்களே, ஆனால் அதோடைய வேல்யூவை நீங்கள் தெரியாமல், அதோடைய மகிமையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் வார்த்தையினாலே அவர்களை கொலை செய்கிறீர்களே, அல்லது நம்பிக்கை துரோகத்தினால கொலை செய்கிறீர்களே, அல்லது நன்றி இல்லாதபடி நன்றி மறந்தவர்களாக நீங்கள் நடந்து கொள்கிற விதத்தை பார்க்கும்போது அவங்க உள்ள எவ்வளோ விசுவப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகிட்டாங்க. நண்பானவர்களே, இன்றைக்கு ரட்சிப்பு என்கிற ஒளி உங்களை சுற்றி பிரகாசிப்பதை நான் பார்க்குறேன். இது வரைக்கும் எந்த விதமான தீங்கு நமக்குள்ளே இருந்தாலும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்தாராம்? சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி எறிந்து விட்டார். யாருக்கு இது சாத்தியமாகுமானால், ஒருவன் தன் பாவத்தை மறைத்தால் அவன் வாழ்வடைய மாட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகளை நம்ம வாசித்திருக்கிறோமே. அதே போல் இப்போ நாம் அறிக்கையிடுவோம், மனம் திரும்புவோம். உங்களை சுற்றிலும் இப்போது ரட்சிப்புங்கிற ஒளி பிரகாசிப்பதை நான் பார்க்குறேன். மன்னிப்புங்கிற ஒளி உங்களை சுற்றி பிரகாசிப்பதை பார்க்குறேன். பிறரை மன்னித்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டு உதவி செய்வாராக. இப்பொழுதும் தெய்வீக ஒளி வானத்திலிருந்து சடுதியாக வந்தது போல நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் உங்கள் பிள்ளைங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். நீங்கள் கூப்பிடும் முன்பே பதில் கொடுத்துட்டார். ஆக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக ஒளி வானத்திலிருந்து வந்ததப்பா. எதிர்பாராத நேரத்தில் அந்த சவுலின் மேலே இறங்கி வந்தது போல இப்பொழுதும் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு என்னோட கூட சேர்ந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆறுதல் பெருகட்டும் அப்பா.
உதவி செய்யுங்க ஆண்டவரே. நுகங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. கொடுமையான குணத்தோடு பிரயாணப்பட்டாலும் நீர் எப்படி வெளிச்சம் உண்டாக கடவுது என்று அவன் மேலே உம்முடைய ரட்சிப்புங்கிற வெளிச்சத்தை, மன்னிப்புங்கிற ஒளியை தந்து அவன் வாழ்க்கை மனமாற்றத்தை கொடுத்தீரோ, அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு என்னோடு ஜபிக்கிற அத்தனை பேரையும் தொடுங்கப்பா. யாரெல்லாம் இன்னும் ரகசிய துணிகிற பாவங்களை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்களை கர்த்தரை மன்னித்து அவர்களை ரட்சிக்க வேண்டுமா ஜபிக்கிறப்பா. பிறருக்கு செய்த துரோகங்கள் அல்லது ஆண்டவர் என்னென்ன குறைகள் இருந்தாலும் அதை கர்த்தர் மன்னித்து எங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வெளிச்சம் இந்த பிள்ளைகள் மேல் ஒவ்வொரு மேல் பிரகாசிப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஜீவாதிபதி இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, நீங்கள் இருக்கிற தேசத்தில் கர்த்தருடைய ரட்சிப்புங்கிற ஒளி இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக இன்னும் பிரகாசிக்கப்பட போகுது. ஆகவே ஜபத்தோடு காத்திருங்கள். இந்த நல்ல பணிக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் பரலோகம் நினைக்கும். நிச்சயமாக அதுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிறைவாய் தருவார். God bless you.